வணக்கம். இது டிவிசிய பத்தின இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகேவா? இது வந்து என்னுடைய அட்வொகேட்ஸ் சகோதரர்களுக்காக போடுறேன். எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்காக. நான் எல்லா வீடியோவும் எனக்கு பின்னாடி வர்றவங்களுக்காக தான் போடுறேன். எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க. நான் எந்த ஒரு விஷயமும் தெரியாதவன். நான் ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டு வந்து என் பின்னாடி இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? அதனால யாரும் வந்து என்ன சொல்றது? என் மேல கோவப்பட வேண்டாம். ஓகேவா? இவன் எல்லா விஷயத்தையும் எடுத்து வெளிய சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, வெளிய சொல்றது என்னுடைய கடமை. ஏன்னா, என்ன போல என் பின்னாடி வர்ற அட்வொகேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கரெக்ட்டுங்களா? நான் நான் இப்போ ஒரு பிடி மண்ணுல ஒரே ஒரு மண்ணு தான் நான் கத்துக்கிட்டேன். அது கத்துக்க எனக்கு முடி நரைச்சு போச்சு. இனி நான் ஃபுல்லா கத்துக்கணும்னா எனக்கு இன்னும் ஒரு 50, 100 வருஷம் தேவைப்படும். அதுக்குள்ள அவ்வளோ வயசு நான் உயிர் வாழ முடியாது. கரெக்ட்டுங்களா? ஆண்டவர் கூப்ட்டுருவாரு. அதனால இருக்கிற டைமுக்குள்ள என்ன பண்ண முடியும்? நான் டெய்லி என்ன கத்துக்கிறேனோ, அத வந்து என் பின்னாடி வர சகோதர வழக்கறிஞர்களுக்கு சொல்லிக் குடுத்துறணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். கரெக்ட்டுங்களா? யாரும் என் மேல கோவப்படாதீங்க. என்னுடைய பிரதர் அட்வொகேட்ஸ் அண்ட் சிஸ்டர் அட்வொகேட்ஸ். கரெக்ட்டுங்களா? ஓகே, கமிங் டூ த பாயிண்ட். இப்ப டிவிசில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க. இப்ப வந்து என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட்ட வந்து குடுக்குது, நம்மகிட்ட குடுக்குது. ஐயா, இது போல வந்து எனக்கும் அவருக்கும் வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல இனிமே. சரிங்களா? நாங்க பிரியலான்னு தான் முடிவுல இருக்கிறோம். ஆனாலும் அவர் சில நேரங்கள்ல மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ் குடுக்குறேன்றாரு. சில நேரங்கள்ல குடுக்க மாட்டேன்றாரு. நான் உன்ன டிவோர்ஸே குடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. மேற்கொண்டு வந்து அந்த வீட்ல என்னால வாழவே முடியல. அவங்க வந்து என்ன அடிக்கிறாங்க. நான் என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகேங்களா? அ என்னுடைய சீருப்பு பொருளெல்லாம் அவங்க வீட்ல தாங்க இருக்குது. அந்த பொருள வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்மகிட்ட வந்து கேட்குதுங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு எங்க போணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போணும். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு படிப்பறிவு இருக்கு, பணம் சம்பாதிக்குது, கம்பெனில வேலைக்கெல்லாம் போது. ஆனா லீகல் நாலேட்ஜ் இல்ல சார். போலீஸ் ஸ்டேஷன் போனா எனக்கு பயமா இருக்கு சார். போலீஸ்காரங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னா, அது என்ன சொல்றது? நார்மல் பீப்பிள் ஜெனரல் பப்ளிக்குக்கு கொஞ்சம் பயம் பயம் இருக்க தான் செய்யும். கரெக்ட்டுங்களா? அந்த காக்கி சட்டைய பார்த்த உடனே, அந்த சிகப்பு கட்டடத்த பார்த்த உடனே கொஞ்சம் மக்களுக்கு பயமா தான் இருக்கும். ஏன்னா, அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு தோரணையா தான் பேசுவாங்க. ஏன்னா, அவங்க நெறைய கிரிமினல்ஸ பார்க்குறாங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நம்ப தான் வந்து என்ன சொல்றது? அவங்களுக்கு அந்த விஷயத்த எடுத்து புரிய வைக்கணும். ஓகேங்களா? இப்போ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, பொண்ணுடைய அப்பா, அம்மா அ எல்லாருமே நம்ம வக்கீலா ஃபர்ஸ்ட்டு நாங்க யாரா இருந்தாலும் நீ முதல்ல ஆஃபீஸ்க்கு வந்துருன்னு சொல்லுவோம். ஏன்னா உண்மையிலேயே நீங்க பாதிக்கப்பட்டுருக்காங்களா, இல்லையான்றத அவங்க முகத்த பார்க்கும்போது, அவங்க பேசும்பொழுது தான் நமக்கு தெரியும். உண்மையே பாதிக்கப்பட்ட நபரா? அல்லது பொய் சொல்றாங்களா? அந்த பையன் மேல ஏதாச்சும் ஒரு வன்மத்த வச்சுக்கிட்டு, எதா பண்ணணும்னு நெனைக்கிறாங்களா? இல்ல உண்மையிலேயே பட்டுருக்காங்களான்றது நமக்கு அவங்கள நேர்ல வச்சு நேர்ல பேசும்போது தான் தெரியும். யாரா இருந்தாலும் நீங்க டெலிஃபோன்ல பேசாதீங்க, ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்ட்டுருவோம். நான் டெலிஃபோன்லலாம் பேச மாட்டோம். நாங்க முக்காவாசி கோர்ட்ல தான் உட்காந்துருப்போம். கரெக்ட்டுங்களா? இல்லையா? நாங்க கோர்ட் ஹாலுக்குள்ள இருக்கும்போது நீங்க ஃபோன் பண்ணா நாங்க எடுக்க மாட்டோம். ஃபோன ஏரோப்ளேன் மோட்ல போட்டு வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவோம். சரிங்களா? நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க சாயந்திரம் 4 மணி, 5 மணிக்கு ஆஃபீஸுக்கு வாங்க பேசிக்கலாம். ஆஃபீஸுக்கு வந்தா நிஜமாவே அவங்க பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, பொண்ணும் பையனும் சேர்ந்து வாழ மாட்டாங்கன்னு ஆயிப்போச்சு. ஆனா பொண்ணு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கட்டில், பீரோலாம் இருக்குது இல்லையா? மற்ற நகை, நட்டு, டெலிஃபோனு, பட்டு புடவை, பீரோ, இப்ப இந்த கிரைண்டரு, பெ பெ வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, இது மாரி பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் கிட்டத்தட்ட வந்து பித்தள பாத்திரம், அந்த வெள்ளி பாத்திரம், அந்த கொலுசு, இந்த லொட்டு, லொசுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு ரூ. 5,00,000 பில் வச்சிருக்கிறாரு. ரூ. 5,00,000 வந்து பொருள வந்து பையனுக்கு வந்து சீதனமா குடுத்துருக்கிறாரு. ரூ. 5,00,000 வந்து சீதனமா குடுத்துருக்கிறாரு பொருட்கள. கொஞ்சம் ரொக்கமா ஒரு 1,00,000 2,00,000 குடுத்துருக்கிறாரு. பொண்ணையும் சேர்த்து குடுத்துருக்கிறாரு. சரிங்களா? ஸோ பொண்ண பெத்த அப்பனுக்கு தான் வலி தெரியும். கரெக்ட்டுங்களா? பையன பெத்தவனுக்கு என்ன தெரியும் அப்டின்னா, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஓகேங்களா? இப்ப பசங்களும் இப்ப பயப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. கரெக்ட்டுங்களா? கால மாற்றம். சரிங்களா? அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் பொண்ண பெத்தவனுக்கு தான் வலி என்னான்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா எவ்வளோ ரூ. 5,00,000 செலவு பண்ணி எல்லா பொருளையும் வாங்கி குடுத்தேன். ஓகேங்களா? அவனுக்கு ரூ. 1,50,000க்கு பைக் வேற வாங்கி குடுத்துருக்கேன் சார் இஎம்ஐல பல்சர் வண்டி. கரெக்ட்டுங்களா? அத வச்சுக்கிட்டும் கூட என்ன சொல்றது? பொண்ண வச்சு வாழ தெரியலையே சார் அப்டின்னா வந்து சின்ன பசங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்காது. 50 வயசுல இருக்கிற ஞானம் 25 வயசுல இருக்குமான்னா இருக்காது. நான் அதுக்காக தான் நாங்க 25 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்காம சொம்பு சொட்டை ஆனதுக்கப்புறம் 35 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே! அப்பவாச்சும் ஞானம் வந்திருக்கும்ல சார்ன்றாங்க. கரெக்ட்டுங்களா? ஐயா பருவத்தே பயிர் செய்யணும் ஐயா. கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு 50 வயசுல இருக்கிற ஞானம் 25 வயசுல உங்களுக்கு இல்ல. கரெக்ட்டுங்களா? அதனால வந்து 25 வயசு சண்டை போட்டுக்க தான் செய்வாங்க. சார் நாங்க தான் 25 வயசுலாம் கல்யாணம் பண்றது இல்லையே சார். நாங்க 30, 35 வயசுல தான் சார் கல்யாணமே பண்றோம். அதுக்குள்ள சொம்பு சொட்டையாயிடும் இல்லையா? கரெக்ட்டுங்களா? அதனால வந்து நான் கெட்ட வார்த்தையெல்லாம் எதுவும் பேசல. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு காமெடியா சொல்றேன். ஏன்னா இப்ப வந்து எல்லாருக்குமே கல்யாணம் ஆகுறது 32, 35 வயசு ஆகுது. ஸோ அப்போ எல்லாமே ஓரளவு நல்லபடியா படிச்சு ஒரு நல்ல உத்தியோகத்துல ஓரளவு நல்ல சேலரில இருக்கும்போது, நான் ஏன் உன்ன மதிக்கணும்? நீ சொல்ற பேச்ச நான் ஏன் கேட்கணுன்ற லெவலுக்கு வந்துருவாங்க. அப்ப ஈகோ கிளாஷ் ஆகி ஆட்டோமேட்டிக்கலி வந்து 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. எங்களுக்கு கேஸ் வந்துரும். பிரச்சனை கிடையாது. 2 பேருமே வந்து 2 அப்பா, அம்மாவும் வந்து இவங்க 2 பேரும் வாழக்கூடாதுன்னு அவங்களே முடிவு எடுத்துருவாங்க.
எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டுருவாங்க. ஸோ நமக்கு வேலை சிம்பிளாக போயிடும். சரிங்களா? ஸோ அந்த பையனும் பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து வாழணுன்ற எண்ணமெல்லாம் வந்து அப்பா, அம்மாங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. இவன் சொல்கிற பேச்சை நீ கேட்காதம்மான்னு ஒரு பக்கம், நீ என்னடி உன்னோட பெரிய பொண்ணை நான் கட்டுவேன்னு அந்த பக்கம். கடைசியில் பார்த்தா 2ம் ஒண்ணும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. பிரிஞ்சு போனது தான் மிச்சம். கோர்ட்டில் டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு தனித்தனியாக வாழ்கிறது. இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டு. ஒரு காலத்தில் வந்து சொல்லுவாங்க அட்வொகேட்ஸ் வந்து நாங்கள் வந்து டிவோர்ஸ் கேஸ்லாம் எடுக்கிறது இல்லைப்பா அப்படின்னு. ஆனால் இப்போ டிவோர்ஸ் கேஸ் தான் நம்பர் 1ல் ஓடிட்டுருக்கு. ரஜினி படம் 100 நாள் ஓடுற மாதிரி. எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் டிவோர்ஸு, சைல்டு கஸ்டடி, விசிட்டேஷன் ரைட்ஸு, ஓகேங்களா, ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸு, இது தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஒரு டைமில் வந்து கொஞ்சம் போக்ஸோ பெரிய லெவலில் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போதைக்கு ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் தான் நம்பர் 1. கண்டஸ்டட் டிவோர்ஸு, மியூச்சுவல் கன்சென்ட், இதுதான் நம்பர் 1ல் ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா வந்து, சார் 5 லட்ச ரூபாய்க்கு பொருள் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்களே, பில் இருக்குதா? எல்லாத்துக்கும் பில்லு வச்சுருக்கிறாரு. சரிங்களா? 5 லட்ச ரூபாய்க்கு பொருளை கொடுத்துட்டீங்க, ரைட்டு. இப்போ அந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு வந்துருச்சு. எதனால் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கணவருடைய அண்ணனோ தம்பியோ அவர் வந்து பொண்ணுடைய அப்பாவை அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாரு. கரெக்டுங்களா? இதில் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸு. கரெக்டுங்களா? அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 பாஸ்டர்ஸு சப்போர்ட்டுக்கு வராங்க. ஓகேங்களா? 4, 5 பாஸ்டர்ஸு சப்போர்ட்டுக்கு வராங்க. எல்லாம் பைபிள் வசனமாக எடுத்து பேசுகிறாங்க. ஐயா நானும் கிறிஸ்தவன் தான், உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக நானும் பைபிள் வசனம் பேசுகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு நானும் பைபிள் வசனத்தை எடுத்து விட்ட உடனே அவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆஹா இவர் நம்மாள் போல இருக்குது. சார் அதாவது பாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்னா ஒரு பாஸ்டர் வந்து தெரிஞ்சுக்கிட்டே வந்து ஒரு கெட்ட பையனை கொண்டு போய் நல்ல பொண்ணுக்கு ரெஃபர் பண்ணி விட்டார். இதுதான் அந்த பாஸ்டர் பண்ண தப்பு. அவர் ஆண்டவருக்கு பதில் சொல்லுவார். சரிங்களா? என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது என்ன மேட்டர்னா, கெட்ட பையன் கெட்ட ஃபேமிலின்னு தெரிஞ்சே கொண்டு போய் ஒரு பொண்ணை வந்து, ஆனால் இவரும் பாஸ்டர், 2 பேரும் பாஸ்டர்ஸு. கரெக்டுங்களா? இது வந்து இது இது என்ன சொல்கிறது, நல்ல பாஸ்டரும் சரி கெட்ட பாஸ்டரும் சரி கர்த்தருக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆனால் தெரிஞ்சே போய் தள்ளக்கூடாது குழியில். கரெக்டுங்களா? தெரிஞ்சே தள்ளி விட்டார். ஸ்டேஷனில் பஞ்சாயத்து ஆகும்போது ஒரே பாஸ்டர்ஸுடைய கும்பல். சரிங்களா? இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கடவுளுக்கு பயப்படுங்க, தயவு செஞ்சு கடவுளுக்கு பயப்படுங்க. யாரையும் போய் குழியில் தள்ளி விட்றாதீங்க. கரெக்டுங்களா? நீங்கள் உங்களால் சாப்பாட்டுக்கு வழி காட்ட முடியலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு சாப்பாட்டில் மண்ணை போட்டு விட்றாதீங்க. கரெக்டுங்களா? நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏதோ சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். அதாவது என்னன்னாக்கா, இப்போ அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான பொருளை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. அப்போது அந்த பொண்ணு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் போடுறோம் இல்லையா, ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் போடுறோம். ஸ்டேஷனில் கூப்பிட்டு போன உடனே அவங்களுடைய ஆளுங்கள்லாம் வருவாங்க. இந்த பொண்ணுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சாவற மாதிரி இருக்காரு. உஃப்னு ஊதுனா காலி ஆகிடுவார் அவர். அந்தளவு உடம்பு தெம்பு இல்லை, கறி இல்லை உடம்புல. ஏங்க பார்க்குறதுக்கே பாவமாக இருக்கிறாருங்க. இவர்கிட்டயா போய் 5 லட்சத்துக்கு நீங்கள் வரதட்சணை வாங்கினீங்க, 1,50,000 லட்சம் இவர்கிட்டயா போய் பைக் வாங்கினீங்க, இவர்கிட்டயா 2 லட்சம் ரொக்கத்தை வாங்கினீங்க. இவர் என்னங்க, ஐயோ பாவங்க, இவர் என்னங்க? அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் பையனை பெற்றுட்டோம், நாங்கள் வந்து அப்படி தான் வரதட்சணை வாங்குவோம், எல்லா பொருளையும் வாங்குவோம், 70 வருடத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதையே தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இப்போது அப்படின்னு அது ஒரு கும்பல். சரிங்களா? சரி, ஓகே, அங்கே கண்ணெதிர்க்க தெரியுது, நமக்கு அநியாயம்னு தெரியுது. இப்போ வந்து என்னென்னா, நம்ம ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் வைங்க, நான் அட்வொகேட்ஸுங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போது அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து என்னுடைய சீதன பொருட்கள்லாம் என்னுடைய கணவர் வீட்டில் இருக்குது, அதை எனக்கு திரும்ப வாங்கி தாருங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு கொடுக்குது. இப்போ அனைத்து மகளிரில் என்ன பண்ணுவாங்க, பொண்ணையும் பையனையும் உட்கார வச்சு பேசுவாங்க. பொண்ணுக்கு வேறு யாருமே சப்போர்ட் கிடையாது. நான் ஒரே ஒரு வக்கீல் நிற்கிறேன், என் கூட என்னோட வக்கீல் நிற்கிறாரு. அவங்களுக்கு ஒரு ஊரே திரண்டு வருது. கரெக்டுங்களா? ஒரு 30 பேர் உள்ளே வராங்க ஸ்டேஷனுக்குள்ளே. சரிங்களா? பேசுகிறாங்க. பேச்சுவார்த்தையில் ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளை கொடுத்துருங்கன்றாங்க. பொருளை கொடுக்க முடியாதுன்றாங்க அவங்க. கரெக்டுங்களா? ஐயா அது கேட்டாக்கா அது கிறிஸ்டியன் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நிச்சயதார்த்த செலவுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பையன் வீட்டுக்காரங்க எடுத்துக்குவாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க சரியாக தெரியல எனக்கு. அதாவது என்னென்னா, கல்யாணத்துக்கு நாங்கள் ஃபுல் செலவு நாங்கள் பண்ணிட்டோம், 10 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் அந்த பொண்ணுக்கு. அந்த பையன் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, நாங்கள் 10 லட்சம் செலவு பண்ணிட்டோம், இப்போ கல்யாணம் பிரிச்சுட்டு போனால் என்ன அர்த்தம், அந்த 10 லட்ச ரூபா பணத்தை ரிட்டர்ன் கொடுங்கன்னு பையன் வீட்டில் கேட்குறாங்க அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட. கரெக்டுங்களா? இப்போ இவங்களை என்னங்க பண்ணலாம், நீங்களே சொல்லுங்கள். உனக்கு 5 லட்ச ரூபாய்க்கு உண்டான சீதன பொருளை உனக்கு கொடுத்தாச்சு. டிவி, ஃப்ரிட்ஜு, கட்லு மிஷின், வாஷிங் மிஷின், பீரோ, தொடப்பம் முதற்கொண்டு எல்லாம் புதுசு. ஒரு போடுற பெல்ட்டு, வாட்சிலேருந்து எல்லாம் புது பொருள் கொடுத்தாச்சு. உனக்கு 2 லட்ச ரூபா ரொக்கமும் கொடுத்தாச்சு, நகையும் 5, 6 சவரன் நகையும் கொடுத்தாச்சு, புது செல்ஃபோனும் வாங்கி கொடுத்தாச்சு, நீ போடுற பேண்ட்டு, சட்டை, ஷூ எல்லாம் ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. கரெக்டாக? அப்போ வந்து இதெல்லாம் அப்போ நீ இதெல்லாம் பொண்ணு வீட்டிலேருந்து வாங்கிட்ட, நீ வந்து அந்த திருமண செலவை நீ ஏற்று பண்ணுற. ரைட்டு. இப்போ இதில் என்னென்னா, திருமணம் வேலைக்கு ஆகலைன்னு ஆகிப்போச்சுன்னு உடனே அந்த கல்யாணத்துக்கு நான் செலவு பண்ண 10 லட்சத்தை எனக்கு திருப்பி கொடுத்தா தான் நான் விவாகரத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. சரிங்களா?
அங்கே கண்டிப்பாக அங்கே அநியாயம், அக்கிரமம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அங்கே ஒரு அடிதடி பிரச்சனை வரும்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? அதுக்காக தான் நாங்க போலீஸ போய் நாங்க அப்ரோச் பண்ணது. போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, "சார் இங்க பாருங்க, உங்களுக்குள்ள பிரச்சனைனா நீங்க புரொடெக்ஷன் ஆஃபீசர் கிட்ட போங்க" அப்படின்ட்டாங்க. புரொடெக்ஷன் ஆஃபீசர் கிட்டேருந்து எங்களுக்கு லெட்டரே வந்துருச்சுங்க அம்மா. இதுக்கு மத்தியில நான் இந்த மாரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இமெயில் அனுப்பும்போது, கலெக்டர் கிட்ட இருந்து சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ்க்கு லெட்டர் போகுது. கலெக்டரேட் ஆஃபீஸ்ல இருந்து சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ்க்கு லெட்டர் போகுது. இந்த மாரி வந்து ஒரு அட்வொகேட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கிறாரு ஒரு பொண்ணுக்காக. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்றத பார்த்து அந்த பொண்ணுக்கு நீதி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிடுச்சு. போலீஸ் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு லெட்டர் போயிடுச்சு. அங்கேருந்து வந்து என்ன சொல்றது, இந்த இந்த பொண்ணுக்கு நீதி செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி அனுப்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? நம்ம ஒரு இமெயில் அனுப்புகிறோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறோம். அதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் மேட்டர். கரெக்ட்டுங்களா? அந்த எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கு கால் வந்து இப்போ என்ன ஆகுது, சமரசம் பேசினா சமரசம் வேலைக்கு ஆகலை. சமரசம் வேலைக்கு ஆகலை அப்படின்னும்போது இப்போ நெக்ஸ்ட்டு தேவை என்னது, எங்களோட பொருளை எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க, நாங்கள் கம்முன்னு போயிடுறோம், நாங்கள் கோர்ட்டில் டிவோர்ஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை கொடுக்கறதுக்கு அவங்க மறுக்கிறாங்க. பையன் வீட்டுக்காரங்க பொருளை கொடுக்க மாட்டேன், 5,00,000 உண்டான சீதன பொருளை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க சொல்கிறாங்க. இப்போ வக்கீல் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க வக்கீல்களே சொல்லுங்கள். இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரேயர் வைக்கிறோம் அந்த போலீஸ்க்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட, அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா கிட்ட எங்கள் பொருளை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. சார் அவங்க தான் பொருளை தரமாட்டேன்னு சொல்கிறாங்களே சார், நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்னு போலீஸ்காரங்க கேட்குறாங்க. அப்போது பொதுமக்களாகி நீங்கள் கேட்பீங்க, அது என்னங்க அது சீதன பொருளை வந்து போலீஸ்காரங்க வாங்கி கொடுத்து தானே ஆகணும், அதை எப்படி போலீஸ்காரங்க வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, அப்போ போலீஸ் ஒழுங்காக வேலை செய்யலை, அது தப்பு. அதை வாங்கி கொடுக்கறதுக்கு போலீஸுக்கு ஃபஸ்ட்டு பவர்ஸ் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். போலீஸுக்கு எந்த ஒரு பவரும் அத்தாரிட்டியும் எந்த ஒரு ரைட்டும் கிடையாது, புரியுதுங்களா? அப்படி இது சட்டம், இதுதான் சட்டம், இதுதான் ரூல்ஸு, கரெக்டுங்களா? அப்படி அந்த பொண்ணுக்கு அந்த சீதன பொருட்கள்லாம் வேணும்னா அந்த பொண்ணு டிவிசி கேஸ் ஃபைல் பண்ணி ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகிள்ஸ்னு அங்கே பெட்டிஷனை போட்டு கோர்ட்டு மூலமாக தான் அந்த பொருளை வாங்கணும். இதுதான் சட்டம், இதுதான் ரூல்ஸு, அதை தெரிஞ்சுக்கங்க. அதை விட்டுட்டு வந்து லபலபான்னு கத்தக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் நான் வக்கீல்களுக்கு சொல்கிறேன், எனக்கு பின்னாடி வந்த வக்கீல்களே, இந்த போல் வந்து ஒரு பொண்ணு அபலை பெண்ணு பாதிக்கப்பட்டுட்டா, சைதை தமிழரசி தாக்கப்பட்டால்னா போயிட்டு ஸ்டேஷனில் போய் கொந்தளிக்கக்கூடாது. கரெக்டுங்களா? பிரச்சார பீரங்கி, இப்போ பேச்சு புயல், சைதை தொகுதி தமிழரசி தாக்கப்பட்டால் ஐயோஹோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஸ்டேஷனில் போயிட்டு 10 வக்கீலுங்க போயிட்டு ஸ்டேஷனில் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் ஜபர்தஸ்து காமிச்சிங்கன்னா அசிங்கப்பட்டு தான் வெளியே வரணும். ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சீதன பொருட்களை எல்லாம் போலீஸ்காரர்கள் வாங்கி தரலாம் என்று ஏதாச்சும் ஆர்டர் போட்டிருக்காங்களா, எங்களுடைய போலீஸ்காரங்க மேலிடம் அப்படி ஏதோ ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா அந்த ஆர்டர் காப்பியை கொண்டு வாங்க, அந்த ஆர்டர் காப்பியை பேஸ் பண்ணி நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வக்கீல்கள்கிட்ட சொல்லுவாங்க. வக்கீல் மூக்கு உடஞ்சி போகும். அதனால் வந்து அதனால் இது புரிஞ்சிக்கங்க, ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு அவளுடைய பொருளெல்லாம் சீதன பொருள்லாம் அம்மா இப்போ புருஷன் வீட்டில் இருக்குது, அதை எனக்கு ரிட்டர்ன் வாங்கி கொடுங்க அப்படின்னா அவங்களா கொடுத்தா உண்டு, அவங்களா கொண்டு வந்து கொடுத்தா உண்டு. அவங்களா கொடுக்கலன்னா நீங்கள் வாங்க முடியாது, போலீஸ்காரங்களை ப்ரெஷர் பண்ணவும் முடியாது. கரெக்டுங்களா? போலீஸ்காரங்க அதை வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் கிடையாது லீகலி, அதை புரிஞ்சிக்கணும். அப்போ அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க டிவிசி கேஸ் ஃபைல் பண்ணி ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு பெட்டிஷன் போட்டு கோர்ட் ஆர்டர் போடணும். அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை போய் எடுக்க முடியும். இதுதான் சட்டம், இதுதான் ரூல்ஸு. இது தெரிஞ்சிக்காமல் கொள்ளாமல் வந்து போலீஸ்காரங்களையும் தப்பாக பேசக்கூடாது. கரெக்டுங்களா? என்னங்க வக்கீல் நீங்கள் ஒன்றும் வேலைக்கே ஆகலை, உங்களுக்கு ஃபீஸ் தரமாட்டேன் போங்கன்னு சொல்லிட்டு வக்கீலை ஏமாற்றி அனுப்பக்கூடாது. கரெக்டுங்களா? ஆனால் நல்ல கரெக்டான வக்கீல்களை அணுகுங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்கள அணுகாதீங்க. நான் நிறைய பேரை பார்க்குறேன், சரிங்களா, ஸ்டேஷனில். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அதாவது ஒன்று செய்யலாம் எப்படின்னா, நம்ம வக்கீல்கள் நீங்கள் போய் இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து ரெக்வஸ்ட் பண்ணீங்க, நீங்கள் அப்பான் ரெக்வஸ்ட்டு அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடிலாம் போலீஸ்காரங்க வந்து இப்போ அந்த பையன் வீட்டுக்குள்ளே போய் ஓகேங்களா பொருட்களை எடுத்து வாங்கி கொடுத்தாங்க, அது முன்னாடி. ஆனால் நம்ம அட்வொகேட்ஸே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது அப்யூஸ் ஆஃப் பவர், மிஸ்யூஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதுவாங்க, கம்ப்ளைண்ட் எழுதுவாங்க கமிஷனருக்கும், டிஜிபிக்கும், ஐஜிக்கும், சரிங்களா? ஸோ அதனால் இப்போ இதில் என்ன விஷயம், பொண்ணுடைய பொருள் இப்போ கணவர் வீட்டில் மாட்டிக்கிச்சு, கணவர் அதை திருப்பி தரமாட்டேங்கிறாரு அப்படின்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க ஸ்டேஷனில். ஆனால் போலீஸ்காரங்க கையை விரிப்பாங்க, எப்பா எங்களுக்கு வந்து அந்த பவர்ஸ் கிடையாதப்பா, எங்களுக்கு லீகலி எங்களுக்கு ரைட்டோ அத்தாரிட்டியோ பவரோ கிடையாதப்பா, அதனால் நாங்கள் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு போலீஸ்காரங்க கை விரிப்பாங்க. இதுதான் ரூல்ஸு, வக்கீல்கள் இதை தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், வக்கீல்கள் எங்கேயும் போய் ஸ்டேஷனில் போய் அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். கரெக்டுங்களா இல்லையா? அங்கே போய் ஸ்டேஷனில் ஜபர்தஸ்து காட்டக்கூடாது. இன்ஸ்பெக்டரை பார்த்து, இன்ஸ்பெக்டர் அம்மாவை பார்த்து நீங்கள் வந்து சமரசமாக பேசுனீங்கன்னா, கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்கம்மா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கள், பாருங்கள் நீங்களும் ஒரு பொண்ணு அதுவும் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு நீங்கள் ரெக்வஸ்ட்டாக இறங்கி பேசும்பொழுது அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு எஸ்ஐ அந்த வீட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த எஸ்ஐக்கு நீங்கள் ஆட்டோ வச்சு அந்த எஸ்ஐ நீங்கள் கூப்பிட்டு போகணும். அந்த எஸ்ஐ நம்ம வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே போகக்கூடாது.
ஓகேங்களா? எஸ்ஐ தான் அந்த வீட்டுக்குள்ள போவாங்க. ஏன்னா அவங்க போலீஸ் அவங்க அத்தாரிட்டி இருக்குது அவங்களுக்கு. நம்ம வந்து வெறும் பிளாக் அண்ட் ஒயிட். நம்ம வந்து அந்த வீட்டுக்குள்ள போனா கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் கரெக்ட்டுங்களா? போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்குள்ள போலாம். போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்குள்ள போயி அந்த பொருளை எல்லாம் வாங்கி குடுப்பாங்க. நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணோம்னா, அத்தாரிட்டேட்டிவா பேசுனோம்னா வேலை நடக்காது. அந்த மாரி மாட்டிக்கிட்ட பொருள வந்து திருப்பி வாங்கி குடுக்கறதுக்கு போலீஸுக்கு பவர் கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஓகே 15 நிமிஷம் ஆயிப்போச்சு. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நான் இத பத்தி இன்னொரு வீடியோல சொல்றேன். ஓகே. தேங்க் யூ. பை.